அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியில் சீமானுக்கு திரண்ட கூட்டத்தை வைத்து, காரைக்குடியில் சீமான் வாங்கப் போகும் வாக்குகளை துல்லியமாக கணித்து அனுப்பிய ஐயா. ரவீந்திர துரைசாமி அவர்கள். உச்சகட்ட மகிழ்ச்சி சீமான். இது குறித்து தான் இந்த காணொளியில் விரிவாக பேசப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணத்தை நம்பாமல் தமிழ் இனத்தையும் அவர்களுடைய தமிழ் தேசிய கருத்தினையும் நம்பி களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. அதன் காரணமாக தான் பிற கட்சிகள் அனைத்துமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு தொகுதி உடன்பாடு பண்ணி வேட்பாளர்களை அறிவித்து களத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல 1 மாதத்துக்கு முன்னாடியே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து களத்துக்கும் நாம் தமிழர் கட்சி போயிட்டாங்க. அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதிலேயே ரொம்ப முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்டார் தொகுதியாக மாறி நிற்கிது. அதிலேயும் அந்த தொகுதியில் 4 முனை போட்டி உறுதியாக இருக்கும் அப்படின்னு பலர் சொன்னாலும் அங்கு சீமான் தான் முதன்மையாக இருக்காரு. அவருக்கு பிறகு 2வது இடத்துக்கு வேணும்னா ஒரு 3 முனை போட்டி நடக்குமே தவிர சீமான் அவர்களை வெல்ல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பல்வேறு கருத்து கணிப்பு ஏஜென்சி சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த சூழலில் நேற்றைய தினமும் சரி இன்றைய தினமும் சரி சீமான் அவர்கள் முழுமையாக காரைக்குடியில் தான் களமாடிட்டு இருக்காரு. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய சூழலில் காரைக்குடியில் சீமான் அவர்கள் நேற்றைய தினமும் புதுவையில் பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்துக்கு திரண்ட கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த காரைக்குடியுமே சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில தினங்களாகவே ஐயா. ரவீந்திர துரைசாமி அவர்களுடைய டீமும் நேற்று இரவு வரை காரைக்குடியில் இருந்து மிக தீவிரமாக ஒரு அனலைஸையும் பண்ணியிருக்காங்க. கடந்த காலங்களில் என்ன மாதிரி இந்த ஓட்டிங் பேட்டர்ன் இருந்திருக்கு, கடந்த காலங்கள் நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு, சீமான் அவர்கள் ஒரு தொகுதி நின்றால் அங்கு ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி மாறும், இப்படி பல இடங்களில் அனலைஸ் பண்ணி களத்தில் இருந்தே வரக்கூடிய கருத்துக்களையும் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 45% வாக்குகளை பெற்று சீமான் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைவார் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. அவருக்கு பிறகு 2வது இடம் பிடிக்கக்கூடிய நபர் 30% வாக்குகள் வந்தாலே அது நிச்சயமாக பெரிய சாதனையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சீமான் அவர்களுக்கும் அனுப்பியிருக்காரு. இது சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இத்தகைய காரணமாக தான் இன்றைய தினமும் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. எது எப்படியோ தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியாக கடந்த 15 ஆண்டுகளாக களத்தில் மக்களாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சட்டமன்றத்துக்கு செல்வது அப்படிங்கிற நிச்சயமாகவே உலகத் தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கும். இது போன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் கற்றுக்கொள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.